கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அற்புதமான அதிசயமான வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 143 அதிகாரம் 3வது வசனம். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் உங்களை பின்தொடர்ந்து வரானா? எல்லா பிரச்சனையிலையும் ஒரு முன்னேற்றம் இல்லையா? நான் என்ன முயற்சி பண்ணாலும் அதுல தடையா இருக்கு. ஒரு உதவி வர போல இருக்குது, ஆனா அதுல முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. உங்களை சத்ருவானவன் பின்தொடர்ந்து வருகிறானா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வருகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்துல தன் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பிரியமானவர்களே, இருள் என்றால் சாத்தான், வெளிச்சம் என்றால் கர்த்தராகிய இயேசு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வரும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழும் போது, ஒரு துக்கம் வரும் பொழுது, ஒரு டிப்ரெஷன் வரும் பொழுது, மன அழுத்தம் வரும் பொழுது, ஒரு ஏமாற்றத்தை நம்ம இந்த உலகத்தில் சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வருகிறது. அதெல்லாம் சாத்தானால் வருகிறது. அந்த சாத்தானின் தந்திரங்கள்ல நீங்க மேற்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி நீங்க அந்த கட்டுகள்ல அகப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இருளாக மாறிவிடும். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க வெளிச்சத்துல இருக்கீங்கன்ற நிச்சயத்துல இருக்கிறீங்க? உங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பிரியமானவர்களே, நீங்க இருளில் இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்துல வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாளும் உங்கள் திராணிக்கு மேல் சோதிக்கப்பட மாட்டீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை நிச்சயமாக பலப்படுத்துவார், ஆற்றுவார், தேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு வாக்கை கொடுக்கிறார். சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உள்ள இருள்களை தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க விடுதலைக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். எவ்வளோ நாட்கள் நான் ஜெபம் பண்ண சோர்ந்து போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நான் அவ்வளோ காலம் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னுமே அந்த வார்த்தை எனக்கு நடக்கவே இல்லை. எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கை நடக்கலை. கவலைப்படாதீங்க, அந்த நாட்கள் முடிந்து போனது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தின் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசி. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறும். நிச்சயமா உங்ககிட்ட சொல்றேன், யாருக்கோ இந்த வார்த்தையை பேசல, உங்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறாரு. என்னிடத்துல சோர்வு இருக்குது, என்னிடத்துல பலவீனம் இருக்குது, என்கிட்ட சரீரம் இருக்குது, என்கிட்ட அழகு இல்லை, என்கிட்ட எந்த ஞானமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, உங்களோடு இருக்கிற கர்த்தர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் கிருபை நிறைந்தவர். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில இந்த அற்புதமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவர்களாய் மாற வேண்டும். எழும்புங்க, எழும்புங்க, சியோன் குமாரத்திகளே எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தராகிய இயேசு உங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்ம ஒரு மனதா ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலையை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை கஷ்டம், எத்தனை துன்பம் ஆண்டவரே. இன்று எங்களுடைய கண்ணீரை கண்ட தேவன் அப்பா, இன்று எங்களுடைய துக்க நாட்களை முடிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. நாங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்துல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, எல்லாம் போதும் போதும், இந்த துக்க நாட்கள் போதும் ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை போதும் அப்பா. இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. இந்த காலை வேளையில அப்பா உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, காலை தோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்குமே தகப்பனே. உடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக, இயேசுவின் நாமத்தினால் நிரப்புவீராகப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும்படி
கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சந்தோஷத்தை கொடுங்க, இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. உடைய நாம மகிமைப்படுவதாக, உடைய நாம மகிமைப்படுவதாக தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காலையில் எல்லா வீடியோவும் பார்க்கறது போல இதை பார்த்து கொண்டு அவங்க போகக்கூடாதுப்பா. ஒரு விடுதலை அவங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டுமாப்பா. உங்களுடைய கண்ணீர்களை துக்கங்களை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையின் தேவனப்பா. நாங்கள் ஆண்டவரே இன்றும் ஜீவிக்கிற உயிரோடு இருக்கிற எங்களுடைய தேவனிடத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. கல்லையும் மண்ணையும் நாங்கள் ஆராதிக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த ஒரு மனதாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக தகப்பனே. உடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுத்து விடுற. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லப்பா, அதன்படி செய்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கட்டளையிடுவாராக. ஆமீன்.